குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நாகூர் தர்காவுக்கு வந்த ஆளுநர், இங்க ஏன் வந்த? திரும்பி போ. கூட்டமாக எழுந்த எதிர்ப்பு கோஷம், ஆடி போன பாதுகாப்பு போலீசார், பரபரப்பான நாகூர் மக்கள், கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாகூர் தர்காவில் தரிசனம் செய்ய வந்த ஆளுநர் RN ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட எல்லையில் கருப்பு கொடி காட்டிய முக்கிய பிரமுகர்களை சமாளிக்க முடியாமல் போலீசார் திணறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 467ஆம் ஆண்டு கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெறவுள்ளது. விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என தர்கா அறங்காவலர் குழு அழைப்பு விடுத்திருந்தது. அதே நேரம் ஆளுநர் ரவி சந்தனக்கூடு நிகழ்விற்கு வந்தால் சட்ட ஒழுங்கு என்கிற பெயரில் வியாபாரம் பாதிக்கும் என வர்த்தக சங்கத்தினர் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்திருந்தனர். இந்த நிலையில் நாகூர் தர்காவிற்கு தமிழக ஆளுநர் RN ரவி வருகை புரிந்தார். கவர்னர் வருகையால் அலங்கார வாசல் முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு சுற்றிலும் ஒரு சில கடைகள் அடைக்கப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து தர்கா வந்தடைந்த கவர்னருக்கு பாரம்பரிய முறைப்படி வழக்கமாக தர்கா மணிமேடையில் அமர்ந்திருந்தபடி நகரா மேலதாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆளுநர் RN ரவியை அலங்கார வாசலில் நாகூர் தர்கா தலைமை அறங்காவலர் ஹாஜி உசேன் சாஹிப், ஆலோசனை குழு உறுப்பினர் சையத் முகமது கலீபா சாஹிப், மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ், நாகை SP ஹர்ஷிங் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் தர்காவினுள் சென்ற ஆளுநர் பெரிய ஆண்டவர் சமாதியில் இஸ்லாமியர்களோடு சிறப்பு துவா ஓதப்பட்ட நிகழ்வில் பங்கேற்றார். பின்னர் தர்கா வாசலில் வைக்கப்பட்டுள்ள குறிப்பேட்டில் 467வது கந்தூரி திருவிழாவில் பங்கேற்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரது நல்வாழ்வுக்கும் எனது பிரார்த்தனைகள். புனிதரின் ஆசிர்வாதங்களை பெற்றதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். பாரதத்தின் கலாச்சாரத்தையும் உயரிய நெறிமுறைகளையும் பழமை வாய்ந்த இந்த தர்கா பிரதிபலிக்கிறது. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் என்று எழுதினார். முன்னதாக ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மாவட்ட எல்லையில் கீழ்வேலூர் புறவழி சாலையில் காங்கிரஸ், VCK, கம்யூனிஸ்ட், TK உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வராதே வராதே, திரும்பிப்போ திரும்பிப்போ என கோஷங்களை எழுப்பினர். சிலர் போலீசார் தடுப்புகளையும் மீறி உள்ளே எதிர்ப்பு தெரிவிக்க முயன்றனர். கட்சி பிரமுகர்கள் என்பதால் போலீசார் அவர்களை கட்டுப்படுத்த ரொம்பவே திணறி போயினர். இருப்பினும் போராட்டக்காரர்களை ஆளுநர் வருகைக்கு முன்பாகவே காவல்துறையினர் கைது செய்தனர். அரசியல் கட்சியினரின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நாகூர் தர்காவில் ஆளுநர் தரிசனம் மேற்கொண்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியது. முன்னதாக தமிழக அரசு சார்பில் அனுப்பப்பட்டுள்ள மசோதாக்களை கிடப்பில் வைத்திருக்கும் தமிழக ஆளுநர் RN ரவியின் செயல்பாட்டிற்கு எதிராகவும், கிடப்பில் வைத்திருக்கும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உடனே உத்தரவிடக் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி அவசர வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே தமிழக அரசு சார்பில் 2வது முறையாக 10 மசோதாக்களை சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களை கடந்த நவம்பர் 28ஆம் தேதி ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கூடுதல் மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்டவிரோதமானது. எனவே 10 மசோதாக்களுக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.